ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு கல்யாண பொண்ணு ஒரு பையனை வந்து ஹக் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ அந்த கல்யாண பொண்ணு யோசிக்கிறா, இப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் ரீபான் ஆகி வந்திருக்கேனா? எனக்கும் லீக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இல்னஸ் நோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். அப்ப என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என் உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்ப எனக்கு புரிஞ்சுது நம்ம இறந்து போக போறோன்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இன்னொரு ஜென்மம் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களை பத்திரமா பாத்துப்பேன். அதுக்காகத்தான் இப்படி பானாக்கி வந்திருக்கணும். அதெல்லாம் சரி, இந்த பையன் யாரு? இவ எதுக்கு என்ன ஹக் பண்ணிட்டு இருக்கான்? போன லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லையே, இப்போ எதுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளிவிட. அப்போ இந்த டைமுக்கு வந்து அங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை பார்த்த ஹீரோயினும் கத்த போக அப்ப அவன் வந்து வாயை மூடுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கிட்டு உள்ள போயிடறான். அந்த டைமுக்கு அங்க யார் வரானா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் லியோ அவளோட தங்கச்சியும் தான் அங்க வராங்க. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க என் அக்காவை கல்யாணம் படிக்க போறீங்களா? அப்ப என்னோட நிலைமை, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேனே, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது, நான் இப்பவே செத்து போறேன்னு சொல்லிட்டு அவ கையை கழிச்சுக்க போக, ஒரு நிமிஷம் சும்மாரின்னு சொல்லி அவனை அந்த கட்டியை பொடுக்கி போட்டுட்டு, பாரு நான் உன் அக்கா கூட எல்லாம் வாழ போறது கிடையாது, ஏற்கனவே உன் அக்கா ரூம்ல ஒரு பிச்சைக்காரனை ட்ரக்ஸ் கொடுத்து படுக்க வச்சிட்டேன், அங்க ரூம்ல கேமராவும் செட் பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அக்காவோட வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காமிப்பேன், அப்போ எல்லாரும் என்ன பாவம் நினைப்பாங்க, என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்படி நான் டிவோர்ஸ் பண்ணும்போது ஜீவனாம்சமா அவ கம்பெனியே எழுதி வாங்கிடுவேன்னு சொல்ல, இதெல்லாம் சரி. ஆனா திடீர்னு எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க பிளான் போட்டு கேட்கும்போது, ஆமா போன ஜென்மத்துல தான் நான் இழந்துட்டேன், இந்த ஜென்மத்துல நான் இழக்க மாட்டேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க ஜென்மமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. ஆமா போன ஜென்மத்துல வந்து உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவு நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உன்னால பொறுக்க முடியல, அதனால சோகத்துல நீ ட்ரிங்க் பண்ணிட்டு போகும்போது உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு உன் அக்கா தான் காரணம், ஏன்னா அவ்வளவு நானும் ஒன்னா இருக்கிறத பார்த்தானே நீ இறந்து போன, அவ மட்டும் அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீயும் நானும் ஒன்னா இருந்திருப்போம், நீ இறந்து போயிருக்க மாட்டேன், அதனால அவளுக்கு நான் ஸ்லோ பாய்சன் வச்சு அவளை நான் சாகடிச்சிட்டேன், நீ தான் என்னோட உயிர் நாடி எல்லாமே, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லி அவன் மோதிரம் எடுத்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா, அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் அங்கிட்டு ஒரு ஜீவன் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவன் மனசே உடஞ்சு போயிடுது, அப்படியே கண்ணுல தார தண்ணி வந்துட்டு இருக்க, அப்போ இவன் தான் என்ன பாய்சன் வச்சு கொல்ல பார்த்தானா, என்னோட சொத்துக்காக மட்டும்தான் என்ன வந்து பாசமா பாத்துக்கிட்டானா, அது தெரியாம முட்டாள்தனமா நானும் நம்பிட்டு இருந்தனே, இவன் மேல நான் வச்ச பாசத்துக்கு என்னையும் ஏமாத்திட்டால, இன்னைக்கு இருக்கு இவனுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அங்கிட்ட ஒரு ஜீவன் இவாளோட பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்படியே ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப புருஷக்காரன் நினைக்கிறான், அடி பாவி செத்து போனதுதான் போனேன், என்ன மாட்டி விடாம போயிருக்கலாம்ல, வீட்டுல கேமரா வச்சு என்ன மாட்டி விட்டுட்ட, இதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு நானும் இறந்து போயிட்டேன், நல்ல வேலை இப்ப நான் திரும்பவும் ரீபான் ஆகி வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை மாத்திப்பேன்னு சொல்லி அவன் வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோக்கு வந்து அவர் அசிஸ்டன்ட் கால் பண்றாரு, சார் எங்க சார் இருக்கீங்க, உங்க லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, பாட்டி என்ன திட்டுறாங்கன்னு சொல்ல, அடே சும்மா இருடா, இப்ப இங்க ஒரு சூப்பரான டிராமா போக போகுது, அதை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்க, அப்ப வந்து அவனும் கையை கொடுக்க வரான். அந்த டைமுக்கு வந்து டிவில ஒரு வீடியோ ஓடுது. என்ன வீடியோனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பேசியிருப்பானா அந்த வீடியோ தான். அதை பார்த்தோன்னா அவன் செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்க, இது எப்படி மாறிச்சு, இவளோட வீடியோ தானே வரணும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, உனக்கு எவ்வளவு தெரியும், நீ என்னையே ஏமாத்துறியான்னு சொல்லி கேட்க, இங்க இருக்கிற எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவனும், ஆமாண்டி உனக்கே எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எதையும் மறைக்க தேவையில்ல, உன் தங்கச்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அதை கேட்கிற தங்கச்சிக்காரியும் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, அக்கா எல்லாமே என்னோட தப்பு தான், அவர் மேல நான் எந்த தப்பும் கிடையாது, நான் இப்பவே உனக்காக விட்டு கொடுக்குறேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எந்த வகையிலும் உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன்னு சொல்ல, போது நிறுத்தடி உன் டிராமாவை ஸ்டாப் பண்றியா, நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் தான், ஆனா மாப்பிள்ளை இவன் கிடையாது அவன் சொல்லி ஹீரோவை கை காமிக்க, ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, உனக்கு என்ன பைத்தியமா, போய் பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, நம்ம குடும்பத்தோட மான மரியாதைலாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்க, ஓ இவ்வளவு நேரம் இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு பெரிய தப்பா தெரியல, உங்க சின்ன மக நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட அஃபேர்ல இருக்கா, அது உங்களுக்கு பெரிய மான மரியாதையை கெடுக்கல, ஆனா நான் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களுக்கு மான மரியாதை கெடுக்குமான்னு சொல்லி கேட்க, நீ கோவத்துல முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த லீ பையனும் சொல்ல, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அவன் தான் என்னோட மாப்பிள்ள, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. அந்த லீ பையனை வந்து தடுக்க பாக்குறான், ஆனா அவனால தடுக்க முடியல. 2 பேரும் ஓடி வந்து ஒரு ரோட்ல தான் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன நீ உண்மையா தான் சொல்றியாங்க போது, ஆமா ஏன் நீ சிங்கிள் கிடையாதுன்னு சொல்லி கேட்க, இல்ல நான் ஒரு பிச்சைக்காரன், என்ன எப்படி போய் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லிட்டு உடனே போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி விதவிதமா போஸ்ட் கொடுத்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த கிழிஞ்ச சட்டையோட தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பிற ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நான் உனக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்கேன், நீ அங்க போய் தூங்கு,
எனக்கு ஏதாவது வசதி குறைவா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் சொல்ல. நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்காக நீங்க ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உனக்காக எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்க. என்ன நீங்களே போய் எனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்குனீங்களாங்கும் போது, ஆமா உனக்காக நான் வாங்கினேன், எனக்கு சைஸ் தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல. அப்ப ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி பாக்குறாரு, அதுல வந்து உள்ளாடைகள் இருக்கு. அதை பார்த்தோன்னு அவரும் சே இதையே இப்பதான் வாங்கிட்டு வந்தாலா, எனக்கு மானமே போகுதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள ஓடிடுறாரு. பிறகு ஹீரோ வந்து குளிச்சுட்டு வராரா, அங்க வந்து அவரோட அஸ்டன் நிக்கிறாரு. அதை பார்த்தா அவரும் அடே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேங்க போது, இல்ல பாஸ் எப்போ நீங்க குளிக்க போனீங்கன்னா நான் தானே உங்களுக்கு கொண்டு வந்து டவல் கொடுப்பேன், அதான் கரெக்டா இங்க வந்துட்டேன்னு சொல்ல. அது சரி நான் இருக்கிற இடத்த எப்படா கண்டுபிடிச்சேன், அப்புறம் எப்படா வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்க, அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா பாஸ், நீங்க இருக்கிற இடத்த நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் சொல்ல. அது இருக்கட்டும்டா என் பொண்டாட்டி இப்ப கண்டுபிடிச்சிட்டு வாடான்னு சொல்ல. பாஸ் மேடம் இங்க வரட்டும், நான் உங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கவான்னு சொல்லி கேட்க, அடே என் பொண்டாட்டிக்கு நான் பணக்காரனே தெரியாதுடா, மட்டும் இப்போ உன்னை இங்க பார்த்தா அவ்வளவுதான், என்னோட கதி அதோ கதி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினா கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. போடா போடா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி அவனை பிடிச்சி துரத்தி விட்டுட்டு ஹீரோ வந்து பாத்ரூம்குள்ள போய் குளிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்க கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அங்க குளிச்சிட்டு இருக்காரா. அதை பார்த்தா ஹீரோயினும் சாரி நான் தெரியாம வந்துட்டேன், யாரோ உங்ககிட்ட பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு அதான் இங்க வந்தேன்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் ஐயோ நம்ம மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் குளிக்கிறத பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க, அப்படி தெரிஞ்சு வந்தா கூட எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே சொல்ல. நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு அப்படிப்பட்ட என்னெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, ஆனா எனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரெண்டு பேரும் நைட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. மறுநாள் ஹீரோ வந்து சுட சுட சூப்பு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை தூக்கி கீழே வச்சுட்டு சுடுதேன்னு சொல்லி ஹீரோயினோட காதுல கை வச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது நீ செஞ்சேன்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு தான் குழந்தை பெத்துக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீல, இந்த சூப்பை குடி கண்டிப்பா கியூர் ஆயிடும்னு சொல்ல. என்ன பேசிட்டு இருக்க, இது அவ்வளவு நல்ல மெடிசனா சொல்லி கேட்க, ஆமா என்ன நம்பு, இதை மட்டும் நீ குடிச்சு பாரு உனக்கு சீக்கிரமா கியூர் ஆயிடும்னு சொல்ல. ஹீரோயினும் அந்த சூப் எடுத்து குடிக்கிறாங்க. அது குடிச்ச உடனே அவங்களுக்கு ஏதோ வயிற்றுல இதமா இருக்க மாதிரி தோணுது. அதை பார்த்தா அவங்களும் ஏ சூப்பர்ப்பா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஏதோ கியூர் ஆகுற மாதிரியே தோணுது, வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகேன்னு சொல்லும்போது சாரி நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிற எல்லா மேடையும் அனுப்பிட்டேன், சீக்கிரமா நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது, நானே ஒரு யூஸ்லெஸ் பர்சன், எனக்கு எதுக்கு மேடுன்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் கிடையாது, நீ பாரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன யாரும் இது வரைக்கும் நம்பினது கிடையாது, எல்லாரும் என்ன யூஸ்லெஸ் தான் நினைச்சிருக்காங்க, ஆனா இவ மட்டும்தான் என்ன வந்து நம்புறான்னு சொல்லி ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, போன முறை யார் வந்து எனக்கு பாய்சன் கொடுத்தான்னு தெரியல, இந்த முறை அதை கொடுக்கறதுக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாய்சன் கொடுக்க சொன்னது அவன் புருஷன்காரன் தான், ஆனா கொடுத்தது அந்த சாப்பாட்டுல கலந்தது வந்து ஏதோ ஒரு மேடு தான் கலந்துருக்காங்க, அதனால தான் டவுட் பட்டு எல்லா மேடையும் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்து ஸ்டைலா கார் ஓட்டிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினும் நீ இவ்வளவு அழகா கார் ஓட்டுற, உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ கஷ்டப்படுற பையன் மாதிரியே தெரியலன்னு சொல்ல. அப்படியா, அது ஒண்ணு கிடையாது, நான் பெக்கர்ஸ் கேங் இருக்குல்ல அதுக்கு லீடரே நான் தான், எல்லா மெம்பர்ஸும் எனக்கு காசு கொடுப்பாங்க, அந்த காசை வச்சு இந்த மாதிரி கார்லாம் ஓட்டி பார்ப்பேன், அதனாலதான் சொல்ல. சும்மா நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீயும் கதையா சொல்றியான்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்து புருஷன்காரன் வந்து கார் பார்க்கிங் பண்ணலான்னு வரானா. ஹீரோ அதை பார்த்துட்டு அவன் பார்க் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ போய் பார்க் பண்ணிடுறாரு. அதை பார்த்தா அவனும் டே லூசாடா நீ, நான் பார்க் பண்ற இடத்துல போய் நீ கார் பார்க் பண்றேன்னு சொல்லி அவன் சண்டை போட. இந்த இடத்துக்கு ஹீரோ இறங்கி வந்து இது என்ன உன் அப்பா வீட்டு பார்க்கிங்கா, இங்க யார் வேணாலும் பார்க் பண்ணலாம்னு சொல்ல. பாத்தியா இவன் எப்படி பேசுறான் பாரு, இந்த மாதிரி ஒரு சீப்பான ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என் ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன அடி, எதுக்காக என் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல. ஓ இது நல்ல டீலா இருக்கே, வேணா நான் அடிக்குவான்னு சொல்லி ஹீரோ வர. அப்ப அவனு வந்து அவளை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட வைஃபை அடிப்பேன்னு சொல்லுவ, இங்க பாத்தியா நீ எந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு, இனி உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்க போதுன்னு சொல்லும் போது அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப எல்லாரும் வந்து சாப்பிடலான்னு உட்காரும் போது அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஆரஞ்சு பழம் ஊட்டிட்டு இருக்காரு. அதை பாக்குற லீக்கு வந்து வயிறு எரியுது, என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்ப அங்க தங்கச்சிக்காரி வந்து இவனுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல, இவனெல்லாம் போய் நீ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடாத, அப்புறம் உள்ளவே சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்ல. அதை கேட்கிற ஹீரோ ஓவராடி பேசுறேன்னு சொல்லி ஒரு வால்நட் பருப்பு எடுத்து அவன் மேலேயே தூக்கி எறிய. அதை பார்த்தா அவளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போது உன் மண்டையில ஏதோ ஒரு நெட்டு கலந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வால்நட் நிறைய சாப்பிடு எல்லாம் சரியாகிடும் சொல்ல. ஏ யாரை பார்த்து என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவும் சித்திக்காரையும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோ பார்த்துட்டு இந்த பிச்சைக்காரனை எதுக்கு இவங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்கார. அப்ப ஹீரோவும் வணக்கம் அங்கிள் சொல்லும்போது யாருக்கு யாரு அங்கிள், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான் உன்னை மருமகனா ஏத்துக்கணுமா, அதெல்லாம் முடியாது, லீ மட்டும் தான் என்னோட மருமகன் சொல்ல. அப்ப அவனு வந்து அங்கிள் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டை காமிக்கிறான். அது ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு, இது பணக்கார ஐஸ்லாண்ட் ஃபேமிலி இருக்காங்களா அதுல உள்ள யங் மாஸ்டர் வரைஞ்சது, இதை நான் 5 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல. அதை கேட்கிற அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஹீரோ பாக்குறாரு என்ன இது நான் வரைஞ்ச பெயிண்டிங் ஆச்சு, இது நான் சின்ன வயசுல சும்மா கிறுக்கி வச்சது, இது போய் 5 மில்லியனுக்கு போகுதுன்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து அவங்க அப்பாவும் எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது
இல்ல அங்கிள், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நிறைய என்னோட ஃபேமிலிலயும் இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, பிச்சைக்கார நீ என்ன மாதிரியே பெயிண்டிங் எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட் நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அதை முதல்ல காமின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, நான் ஒரு பூ உங்ககிட்ட கொடுத்தேன்னா அதை கொடுன்னு. அதை வாங்கி கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுக்க, அப்ப தங்கச்சிக்காரியும் என்ன நீ பிச்சைக்காரத்தனமா கீழே கிடக்கிற பூவெல்லாம் எடுத்து வந்து எங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ல, இது ஒன்றும் சாதாரணமான பூ கிடையாது, இதை நீங்க சுவாசிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சொல்லி அவர் மூக்கு கிட்ட கொண்டு போக அவரும் அதை சுவாசிக்கிறாரு. அவரையே அறியாம அவருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அப்ப வந்து சித்திக்காரி என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அவர் சுயநினைவுக்கு வந்து என்ன இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்கிற தங்கச்சிக்காரியும் என்ன ஒரு சின்ன பூவை கொண்டு வந்து ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி அந்த பூவை பிச்சு போக போட, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நீ மட்டும் அந்த பூவை பிச்சினா அப்புறம் பின் விளைவுகள் பெருசா இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பூவை பிச்சிடுறாங்க. போச்சுடான்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அப்ப அப்பாவும் பாத்தியா இவ எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அது கேட்கிற ஹீரோயின் கோவம் வந்துடுது. போதும், என் ஹஸ்பண்ட் இதுக்கு மேல பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இங்க என்ன சாப்பிட கூப்பிட்டீங்க, நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம், இப்ப கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா ஹீரோ வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் கார் பார்க்கிங் வராங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடு, என்ன கல்யாணம் பண்ணனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள்னு சொல்ல, சேச்சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கோழி வந்து இன்னொரு கோழியை கல்யாணம் பண்ணிச்சுன்னா அது பின்னாடி தான் ஃபாலோ பண்ணும், அதே மாதிரியே தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் உன்னையே ஃபாலோ பண்றேன், ஆனா எனக்கு ஒன்றை நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு, நீ என் கூட ஐஸ்லாண்டுக்கு வந்துரு, அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேஸஸ்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு சரி இப்போ நான் ஸ்டுடியோக்கு போறேன், அதனால நீ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஓகே சொல்றாரு. ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஸ்பீடா அங்க ஒரு பைக் வருது. அந்த பைக்ல இருந்து இறங்குற ஆளு யாருன்னு பார்த்தா ஹீரோட பாட்டி தான். ஆனா செம்ம பியூட்டியா வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த டிராமாலையும் பாட்டி இவ்வளவு அழகா ஸ்டைலா காமிச்சதே கிடையாது. அதை பாக்குற ஹீரோவும் ஐயோ இவங்க எப்படி இங்க வந்தாங்க, தப்பிச்சு ஓடிட்டு கைப்பில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட பாக்குறாரு. டே படுவா நில்லுடா, எங்கடா ஓட பாக்குற? பாட்டி எத்தனை நாளைக்கு அலைய விட போறேன்னு கேட்க, பாட்டி நீ என்ன இப்படி வந்திருக்க, இது என்ன கோலம், இப்படி பார்த்தோன்னா தான் நான் பயந்து போய் ஓட பார்த்தேன்னு சொல்ல, டே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன கிண்டல் பண்றியா, உன் தாத்தா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அத்தனை கம்பெனியும் நான் தான் பாத்துக்கிட்டேன், அப்படிப்பட்ட அயன் லேடினா நான் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, சரி சரி பாட்டி இப்போ எதுக்கு இங்க வந்தங்கும் போது எங்க என்னோட டாக்டர் இல்ல அவளை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்க, பாட்டி நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, இன்னும் என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி அவளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என்னோட பேத்தியை பார்க்கணும், என்னோட கொள்ளு பேரை எனக்கு சீக்கிரமா வேணும்னு சொல்ல, சரி சரி பாட்டி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பா சீக்கிரமா அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன்னு சொல்ல, அப்ப ஹஸ்பண்ட் வராரு. சார் மேடம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த ஜியா பொண்ணு புடுங்க பாக்குறா, அதுக்கு நிறைய பிளான்கள் நடக்குதுன்னு சொல்ல, என்னது என் பேத்தியே புள்ளி பண்ண பாக்குறாங்களா, யார் அதுன்னு சொல்லி பாட்டி கிளம்ப பார்க்க, பாட்டி ஒரு நிமிஷம் நில்லு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ போய் அமைதியா ரெஸ்ட் எடு பாட்டின்னு சொல்லிட்டு அவரும் பைக்ல சல்லுன்னு கிளம்பிடுறாரு. இங்க ஜியா வந்து ஹீரோயினை பார்க்க வரா. உன்னோட ப்ராஜெக்ட் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, டெக்னாலஜி ப்ராப்ளம்னால சில பேருக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இதே மாதிரியே முன்னாடி சொல்லிருப்பா, அப்போ நான் முட்டாள்தனமா என்னோட ப்ராஜெக்ட்டை தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டேன், ஆனா இந்த டைம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு அப்ப லீ பையனும் வரான். அவனும் வந்து நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னால நிறைய பேருக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, எல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்குன்னு சொல்ல, இப்போ எதுக்கு இது பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது சின்ன செக்யூரிட்டி ப்ராப்ளம், அதை நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் நாய் மாதிரி கத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, அதை கேட்கிற ஜியாவும் கோவப்பட்டு வெளியில போயிடுறான். அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி ஜியாவை நீ புள்ளி பண்ணிட்டே இருக்காத, ஏற்கனவே அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்ட, இப்போ நீ என்ன பண்ண பாக்குறேன்னு சொல்லி கேட்க, கார் ஆக்சிடென்டா அதே அவளுக்கு நடந்துச்சு சொல்லி ஹீரோனும் தெரியாத மாதிரி கேட்க, அதை பார்த்தோன்னே அப்போ இவ ரீபானாக்கி வரலையா, அப்ப நம்ம மட்டும் தான் ரீபானாக்கி வந்திருக்கோம் போல, இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும், அவகிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துக்கலாம்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. சாரி நான் தெரியாம வந்துட்டேன், உங்களை பார்க்கல, நான் என் பொண்டாட்டிக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவும் கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது அவனுக்கு செம கடுப்பாகுது. இங்க பாரு இந்த பையனை நீ நம்பவே நம்பாத, இவனோட ஐடென்டிட்டியே சரி கிடையாது, இவன் கண்டிப்பா ஒரு ஃப்ராடா தான் இருப்பான், நீ அவனை நம்பாதன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோனும் என் ஹஸ்பண்டை நம்பாம அப்ப நான் உன்னை நம்பணும்னு சொல்றியா, நீ எனக்கு சீட் பண்ணிட்டு போனவன், அப்படி இருக்கும்போது உன்னையாண்டா நான் நம்பணும்னு சொல்லி கேட்க, இங்க பாருடி உன்கிட்ட போய் நான் நைஸா பேசின பத்தியா என்ன சொல்லணும், நீ ஒரு கேவலமான பொண்ணு, அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஃப்ராடா தானே நம்புவேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ கோவப்பட்டு பலான்னு அவனை அரைஞ்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை பத்தி இப்படி நீ பேசியிருப்ப, உனக்கு பொண்ணுங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசவே தெரியாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட அவனும் என்ன தைரியம் தான் நீ என்ன அடிச்சிருப்பேன்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து நார்மல் பர்சன் கிடையாது, அவருக்கு சில பவர்ஸ்லாம் இருக்கும், அந்த பவரை யூஸ் பண்ணி அவனை திருப்பி திருப்பி அடிக்க வச்சுக்க, அவன் கை தன்னால புட்டு புட்டுன்னு அவன் கண்ணத்திலே அடிச்சிட்டு இருக்கு. என்னடா பண்ண, என்னால ஏன்டா கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன பாஸ் தெரியும், உனக்கு தான் மூல குழம்புமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினும் பாக்குறாங்க என்ன நடக்குது இங்கன்னு. அப்ப ஹீரோவும் வா பேபி நீ ரொம்ப வேலை பார்த்து களைச்சு போயிருப்ப, உனக்காக நான் மசாஜ் பண்றேன்னு சொல்லி ஹீரோவும் மசாஜ் பண்ணி விட்டிட்டு இருக்க. அது பார்த்து அவன் செம்ம கடுப்பாகி உங்களுக்கு ஒரு நாள் இருக்குடான்னு சொல்லிட்டு அவனை வெளியில போயிடுறான். பிறகு ஹீரோயின் வந்து ஜாக் கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறதுக்காக
தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் நீங்களும் பல நாளா இங்க வந்துட்டு இருக்கீங்க, ஆனா அவர் உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம ஏன் வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க கூடாதுன்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு இவர்கிட்ட இருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி போன டைம் என்னோட ப்ராஜெக்ட்டை லீவ் புடுங்கிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட கம்பெனி வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் அதை நான் நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு வந்து லீயும் தங்கச்சிக்காரியும் தான் வரா. என்னக்கா இந்த பக்கம்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, அவ எதுக்கு வந்திருக்க போறா, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க தான் வந்திருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுட்டோமே, அவ ரொம்ப டூ லேட்னு சொல்லி ஃபைல் எடுத்தவர் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் நக்கலா சிரிச்சுட்டு, எப்படினாலும் அந்த ஃபைல்ல தாம்பு வச்சா மட்டும்தான் அது செல்லும், இல்லனா அது செல்லாதுன்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஷாக் ஆகுறான். இவளுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்னு. பரவாயில்ல இருக்கட்டும், மிஸ்டர் ஜாவை பாக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, நானே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இன்னைக்கு பாத்திருக்கேன், ஸோ ஒன்னெல்லாம் அவர் பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஜாவோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் சார் உங்களை நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் போக, அதை பார்த்து ஹீரோயினும் நக்கலா சிரிக்கும் போது, ரொம்ப சிரிக்காத, மிஸ்டர் ஜா ஒன்னும் ரொம்ப நல்ல பர்சன்லாம் கிடையாது, அவர் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காருனா ஏதோ ஒரு மோட்டிவோட தான் கூப்பிட்டுருக்காரு, ஸோ நீயும் நம்பி போய் ஏமாறதுன்னு சொல்லிட்டு அவனை கிளம்பிடுறான். அப்ப வந்து அசிஸ்டன்ட் கேட்கறாங்க, மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம போயே ஆகணுமாங்க, கண்டிப்பா எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, ஆனா அவ அதை கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரிங்க் பண்ணுங்க அப்புறமா பேசலாம் சொல்ல, அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, அந்த சூப் மெடிசன் குடிக்கிறதுனால நீ ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்ல, அதை அவங்க யோசிச்சு பார்த்துட்டு, இல்லைங்க நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அது எப்படி, நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமா நீங்க ட்ரிங்க் பண்ணாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்ப போக, இல்ல இருங்க நான் ட்ரிங்க் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினும் ட்ரிங்க் எடுத்து குடிக்க போறாங்க. அப்போ அந்த டைம்க்கு ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. பேபி நான் உனக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வர, அவர் பாக்குற ஜாவும் இவருன்னு சொல்லி கேட்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஆனா ஹீரோ வந்து அவரை கண்டிக்கவே இல்ல. பேபி உனக்காக தான் டின்னர் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு, என்ன நீ ட்ரிங்க் பண்ண பாத்தியான்னு சொல்லி ஜாவை முறைச்சு பார்க்க, இல்ல சார் ட்ரிங்க் பண்ணவே இல்ல, அதோட பண்ணவும் மாட்டாங்க, அந்த ட்ரிங்கை நான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னத்துக்கு இவர் திடீர்னு இப்படி மாத்தி பேசுறாருன்னு. அப்ப ஹீரோவும் இந்த சூப் குடின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அந்த சூப்பை வந்து ஜாவ் பாக்குறாரு, என்னது இந்த சூப்பா, இதுல உள்ள மூலிகை எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம், அது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது ஒரு வாய் நம்ம குடிச்சாலே நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்களும் பறந்துருமேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும், சார் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சூப் குடிங்கன்னு சொல்லி கொடுக்க, அப்ப ஹீரோ ஒரு முறை பார்த்து முறைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே, இல்ல மேடம் நீங்க குடிங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அந்த சூப் குடிக்கிறாங்க. பிறகு சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஜாவ் வந்து கார் வரைக்கும் வராரு. மேடம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, என்ன மிஸ்டர் ஜாவ் உன்னை பார்த்து ரொம்ப பயந்த மாதிரி தெரிஞ்சு, அவர் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்க, உனக்கு ஐஸ்லாண்ட்ல இருக்கிற கனிஷ்மா குரூப்பை பத்தி தெரியுமாங்கும் போது, நல்லாவே தெரியுமே, அதுக்கு என்ன இப்பங்கும் போது, அதோட ஓனரே நான் தான் சொல்ல, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே நீங்க பெக்கரோட லீடர்னு சொல்றது என்னால நம்ப முடியல, இதுல நீங்க கனிஷ்மா குரூப்போட ஓனரா, நான் தெரியாதனமா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டேன், இனிமே கேட்க மாட்டேன்னு சொல்ல, என்ன நீ நம்ப மாட்டியா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் வந்து நம்பவே இல்லை. சரி நீங்க தான் ஓனரு, உங்ககிட்ட பல கோடி சொத்துக்கள் இருக்கு, போதுமான்னு சொல்லி ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கு. என்ன இவ உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டேன்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் வந்து தூங்கி போறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரா. அப்ப அசிஸ்டன்ட் கரெக்டாக நிக்கிறாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கங்கும் போது, பாஸ் கண்டிப்பா என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படும், அதான் நான் கரெக்டா இங்க காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ சொல்றது என்னமோ உண்மைதான், என் ஒய்ஃப் ரொம்ப தூங்கிட்டு இருக்கா, அவளுக்காக நீ ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பாத் ரெடி பண்ணுன்னு சொல்ல, உத்தரவுப்படியே ஆகட்டும் எஜமானின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அப்ப ஹீரோவும் தூங்குற ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாம அவரே கையில தூக்கிட்டு போயிடுறாரு. பிறகு ஹீரோ வந்து ஹீரோயினை அந்த ஹாட் ஸ்ப்ரிங் பாத் இடத்துக்கு தான் கூட்டிட்டு வராரு. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு, இதை நீ எனக்காக தான் ரெடி பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இது உன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் நான் இதை ரெடி பண்ணேன்னு சொல்ல, அது சரி, ஆனா இதெல்லாம் ரெடி பண்ண உங்களுக்கு நிறைய காசு தேவைப்பட்டிருக்குன்னு சொல்ல, அதை பத்திலாம் ஏன் நீ யோசிக்கிற, இது இங்க ஏற்கனவே உள்ளதுதான், ஜஸ்ட் நான் ரிப்பேர் மட்டும் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு, சரி வா குளிக்க போலான்னு சொல்லும் போது, இல்ல நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆக்ஷன் இருக்கு, நான் அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க, நீ ஏற்கனவே அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்ட, கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு தான் கிடைக்க போகுது, இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நான் வேற குளிக்கலாம்னு சொல்லி ஆசையா இருக்கேன், நீ வேற அதை வந்து ஸ்பாயில் பண்றியே, வா போகலான்னு சொல்லிட்டு குளிக்கிற மாதிரி தெரியல, ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் இந்த ஆக்ஷன்ல தான் காமிக்கிறாங்க. அப்ப லீ பையன் வந்து ஹீரோயினை பத்தி யோசிக்கிறான். நான் திரும்பவும் ரீபான் ஆகி வந்ததுனாலே இவ என்னென்ன டெக்னாலஜி வச்சிருக்கா, என்னென்ன ஏஐ கிரியேட் பண்ணிருக்காங்கிறது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதை விட பெட்டரா தான் ஒன்னா தான் இப்ப நான் கொண்டு வந்து ப்ராஜெக்டா கொடுத்துருக்கேன், கண்டிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி அவன் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்க. ஆனா ஹீரோயினும் ரீபான் ஆகி வந்திருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. ஹீரோயின்
ஹீரோயினும் இதெல்லாம் யோசிக்காம இருந்திருப்பாங்க. அவங்களும் யோசிச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க போல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹீரோயினுக்கு கிடைச்சு போகுது. அதை பார்த்தா அவனுக்குலாம் ஒன்றும் புரியல, எப்படி இவளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. தங்கச்சிக்காரி வேற இல்ல இவ சீட்டிங் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்கா. நேற்று நைட்டு வேற அந்த பாஸ் கூட டின்னர் போனா அவரை மைக்கி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்ல, அதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கும் வந்து அவளுக்கு பொலிர்னு ஒரு அரவுழுது. அதை பத்திலையும் அவ என்ன தப்பா சொல்லிட்டா, நீ பண்ண கேவலமான வேலையை தானே சொன்னாங்க போது அதை கேட்கிற ஹீரோயின் லீக்கு ஒரு அறைய போடுறாங்க. இங்க பாரு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ தோத்து போயிருக்கனா அதுக்கு காரணம் உன் அன்லக்கி பொண்டாட்டி தான். அவ உன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வெறும் அன்லக்கியா இருக்கு. அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேனா எனக்கு அன்பான ஒரு லக்கியான புருஷன் கிடைச்சிருக்கான், அதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோ பெருமையா பேசிட்டு இருக்க. அப்படி சொல்லி என் தங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வராரு. அதை பாக்குற ஹீரோயினும் நீங்க இங்க என்ன பண்றீங்க போது, ஆமா என்னை பெருமையா பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நான் வரலனா எப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பாக்குற லீக்கு வந்து வயது ஏறிது. எப்படி இவ இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டா, இவ்வளவு நாளா இவ என்ன தானே காதலிச்சா, அப்படி இருக்கும்போது எப்படி இவ சீக்கிரமா மாறுவா, இல்ல இல்ல இவ வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி லீ யோசிச்சுட்டு இருக்க. சரி வாங்க நம்ம போலாம், ஏன் வேஸ்டா அங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அப்ப தங்கச்சிக்காரி வந்து லீ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்ன நீங்க அவ பாட்டுக்கு என்ன அன்லைக்குன்னு சொல்றா, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கும் அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா, நீங்க அவ பின்னாடியே போங்கன்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுமா, நீ தான் என்னோட லக்கி பர்சன் சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் மனசுல தோணுது போல ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. தானே பார்த்தேன் இவனாவது என்ன விட்டுட்டு போகிறதாவதுன்னு சொல்லி தங்கச்சிக்காரியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின்காக ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லீ தான் வரான். ஒரு செக் எடுத்து நீட்டி இந்த காசை வச்சுக்கிட்டு அவளை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல, ஹீரோவும் அவனை நக்கலா பார்க்க, என்ன இந்த காசு பத்தாதா, இந்த செக்கையும் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு 5 மில்லியன் கொடுத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து அவரோட வாட்சை காமிக்கிறாரு. அதை பார்த்தா அவனும் என்ன ஃபேமஸான வாட்ச் கட்டியிருந்தீனா நீ வந்து ரிச் மேன் ஆகிடுவியா, என்ன மாதிரி உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஆமா ஆமா உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரிச் மேனும் தோணல, அதோட நீ அழகா இருக்கணும்னு சொல்லி தோணலன்னு சொல்லி ஹீரோ வந்து கலாச்சி விட, என்னடா ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி அவன் டேபிள்ல வந்து கையை தட்ட, உனக்கு மட்டும் தான் செய்ய தெரியுமா, எனக்கும் செய்ய தெரியும்னு சொல்லி ஹீரோ டேபிள்ல தட்ட, ஆனா அந்த காஃபி மக்கு போய் அவன் மூஞ்சிலே அடிச்சிடுது. இதுல அவனோட முகத்துல வந்து ரத்தமே வர ஆரம்பிக்குது. அந்த டைமுக்கு ஹீரோயின் வராங்களா, அதை பார்த்து ஹீரோ வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்க பணத்தை கொடுத்து அவளை விட்டு போக சொல்றீங்க, என்னோட உயிரே போனாலும் அவளை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. அதை பாக்குற அவனும் என்னடா அவன் முன்னாடி நடிக்கிறேன்னு சொல்லி அடிக்க வர, அதை பார்த்த ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ எதுக்கு என் புருஷன் கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன கண்ணு தெரியுதா இல்லையா, அவன் தான் என்ன காஃபி மக வச்சு அடிச்சிருக்கான், நான் அவனை அடிக்கலன்னு சொல்ல, அதை பாக்குற ஹீரோவும் இல்லம்மா நான் அவரை அடிக்கவே இல்ல, வேணா காஃபி மக்ல ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பாருங்க அப்ப தெரிஞ்சு போயிடும் சொல்ல, அடப்பாவி என்னடா இப்படி நடிக்கிற, இங்க பாரு அவன் சொல்றது நீ நம்பவே நம்பாத, நான் சொல்றதுதான் உண்மைங்க. அப்ப ஹீரோயினும் உன்னை எதுக்குடா நான் நம்பணும், முன்னாடி உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போயிட்டில, அப்படி இருக்கும்போது இப்பயா நான் உன்னை நம்பணும், நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு அவனும் கோவப்பட்டுட்டு வெளியில போயிடுறான். அப்படி அவன் கார்ல ஏறி போறத பார்த்த ஹீரோ வந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஒருத்தவன் கார் ஓட்டிட்டு போறான், அவனோட நம்பர் பிளேட் அனுப்புறேன், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்ல, அதை பார்த்து ஹீரோயினும் ஆச்சரியப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி அவன் வந்தப்பே நான் நோட்டீஸ் பண்ணேன், அதை அவனை மாட்டி விட்டுட்டேன்னு சொல்ல, அது இருக்கட்டும் நீ காஃபி மகள் அவனை அடிச்சல அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா நீ பார்த்துட்டியா, நான் வேணும்னு அதை செய்யல, அவன் ரொம்ப ஓவரா பேசினா அதுக்கு தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும் நல்ல வேலைதான் பார்த்துருக்க, இன்னும் 2 அடி போட்டுருக்கலான்னு சொல்ல, பொண்டாட்டி எவ்வளவு பாசக்காரி, நான் அடிச்சது தெரிஞ்சும் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணிருக்க, உனக்காக அதுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், இந்த அவனுக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயினை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து கேக் கிரீம் வந்து வாயில ஒட்டி இருக்கா, அதை துடைக்கிறங்கிற பேர்ல ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்பவும் ஹீரோவோட நினப்பு தான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் மேடம் இங்க நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேங்கும் போது, இந்த மாதிரி அந்த கனிஷ்மா ஐஸ்லாண்டோட ஓனர் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரா, அவர் ஒய்ஃபோட இங்க தான் இருக்காரான்னு சொல்லி ஒரு போட்டோ காமிக்க, அதுல இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் தான், ஆனா அது ஹீரோயினுக்கே வந்து அடையாளம் தெரியலையா, சோ நம்மள நம்பிக்கணும் அதை. இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி இவர் இந்த ஊருக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்லாம் செஞ்சாரு, இவர் கூட நம்ம கொலாபரேஷன் வச்சுன்னா நம்ம கம்பெனி வேற லெவல்ல போகும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த டைமுக்கு ஒரு குட்டி பையன் வந்து பால்கன்ல இருந்து எகிரி குதிக்கிறான். அதை பாக்குற ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் தம்பி யாரா நீ 5வது ஃப்ளோர்ல இருந்து ஏறி குச்சி வந்துட்டு இருக்க, தப்பி தவறி கீழே விழுந்தினா என்ன ஆகுறதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. ஆனா அந்த குட்டி பையன் வந்து ஹீரோயின் அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். அதை பாக்குற அவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. உட்கார வச்சு என்னடா யாரா உன்னோட அப்பான்னு கேட்கும்போது அவன் வந்து ஹீரோவோட பேரை சொல்றான். அது கேட்கிற அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கோவம் வருது. அப்போ அவர் உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரா, ஒரு குழந்தை இருக்கிறத சொல்ல, அப்படி குழந்தை இருக்குன்னா கண்டிப்பா அவருக்கு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லி அவங்க திட்ட. அப்ப ஹீரோயினும் குழந்தை முன்னாடி என்ன பேசிட்டு இருக்குன்னு சொல்லி சைகை காமிச்சிட்டு, தம்பி நீ வந்தது வந்து உன் அப்பாக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல தெரியாதுன்னு சொல்ல, சரி அப்ப நான் உங்க அப்பாக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம் கால் பண்ணாதீங்க, நான் உங்களை பார்க்கத்தான் ஐஸ்லாண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீங்க அப்பா கிட்ட மட்டும் இப்ப சொன்னீங்கன்னா அவர் வந்து என்ன வீட்டுல பூட்டி வச்சிடுவாரு, அப்புறம் நான் ஒரு இருட்டு ரூமுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். அவர் எனக்கு பர்கர் கொடுக்க மாட்டாரு, சிக்கன் பீஸ் கொடுக்க மாட்டாரு, அதை உங்ககிட்ட சொன்னா எப்படி உங்களோட கேரக்டரை நான் கண்டுபிடிக்க முடியும், அதனால தான் இப்படி சொல்றேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டுக்குலாம் கோவம் வருது. பாத்தீங்களா அவர் ஒரு குழந்தைய போய் எப்படி ட்ரீட்
ட்ரீட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவ கொந்தளிக்க, ஒரு நிமிஷம் இரி இதுல ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு, இவன் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது, நான் அவருக்கு கால் பண்ணி கேட்கிறேன், அப்பதான் எல்லா உண்மைகளும் தெரியும் சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ண போக, அப்போ பாட்டி அதே 5வது ஃப்ளோர்ல பால்கனில இருந்து ஏறி குதிச்சிட்டு இருக்க. அதை பாக்குற அசிஸ்டண்டும் இந்த ஃபேமிலிக்கு வந்து நேரா வர தெரியாதா, பால்கனி வழியா தான் வருவாங்களான்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பையனை வந்து பாட்டி கிட்ட போறான். ஏய் ஜியான், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ்வளவு தூரம் ஓடி வந்திருப்ப, அதுவும் இந்த 5வது மாடிக்கு ஏறி இருக்க, கை கால் உடஞ்சா என்னடா பண்ணுவேன்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றா, மேடம் இந்த பாட்டியை எங்கேயும் எனக்கு பார்த்தா மாதிரி தோணுதுங்கும் போது அப்ப ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாட்டியை பார்க்கும்போது ஹீரோவை பாக்குற மாதிரியே உங்களுக்கு தோணுது. அதை பாக்குற பாட்டியும், ஆஹா இவகிட்ட வேற இப்ப மாட்டிக்கிட்டோமே, ஒரிஜினல் ஐடென்டிட்டி வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இப்ப என்ன பண்ணுறது தெரியாம யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருமா நான் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறாங்க. இங்க வீட்டுல வந்து ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் சமைச்சிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து, சார் ஜியான் வந்து ஐஸ்லாண்ட்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காரு, அதுவும் ஹீரோயினை பார்க்க நேரம் ஆபீஸ்க்கு தான் போயிருக்காருன்னு சொல்ல, அது கேட்டோன்னு ஹீரோக்கு கோவம் வருது. அந்த படுவா இங்கேயே வந்துட்டானான்னு சொல்லிட்டு கையில வச்சு இந்த கத்திய கூட கீழே போடாம நேரா ஹீரோயோட ஆபீஸ்க்கு தான் வராரு. அங்க வந்து எங்க அவன் சொல்லி தேடிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எங்க அவனை காணும்னு சொல்லி யோசிச்சுட்டு, அது ஒண்ணு இல்ல உன்னை பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா கையில கத்தியோட என்ன பக்கம் வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, சேச்சா அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு பழம் வெட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உனக்கு நான் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு அவரும் அவர் வித்தைகள்லாம் காமிச்சு பழத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். போதும் உங்க ஆக்டிங்கை ஸ்டாப் பண்றீங்களா, நான் ஜியானையும் உங்க பாட்டியும் பார்த்துட்டேன்னு சொல்ல, அது கேட்டோன்னா, ஓ நீ பார்த்துட்டியா, நானே உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேங்கும் போது எப்ப சொல்லிருப்பீங்க, நீங்க என்கிட்ட நிறைய பொய் சொல்றீங்க, அப்புறம் என்ன சீட் வேற பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, என்ன சீட் பண்ணிருக்கனா என்ன சொல்லிட்டு இருக்கேங்கும் போது, ஆமா ஜியான் வந்து உங்களோட பையன் தானே, அவன் என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. என்னது அவன் உன்கிட்ட அப்படி சொன்னானா, முதல்ல அவன் எங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் அவனை பார்த்தோன்னே அவனை திட்டுறதுக்கா, அதுக்காக தானே கூப்பிடுறீங்கும் போது, இங்க பாரு செல்லம், நான் உன்கிட்ட வந்து சீட் பண்ணதே கிடையாது, ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைக்கிறாரு, நான் உன்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஆனா நான் சீட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு தைரியமா ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்து உட்காரு, நான் என்ன நடந்துச்சுங்கிறத முழுசா உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்ல வராரு. ஃபர்ஸ்ட் ஜியான் எங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ண, அவன் டேபிள் கடையில் தான் ஒளிஞ்சிருப்பான் போல, அதுல வந்து வாட்ச் வந்து காட்டி கொடுத்துருதா, அவனும் பொறுமையா எந்திரிச்சு வர. அப்ப ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டு, நான் உனக்கு அப்பாவா என்னன்னு சொல்லி உண்மையை சொல்லுங்கும் போது, இல்ல அவர் என்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோவும் சரி நீ போய் விளாடுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு. ஜியான் வந்து ஒரு ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு ரோபோட்னு சொல்ல, என்ன சொல்றீங்க நீங்க, ஆனா அவன் மனுஷன் மாதிரியே இருக்கானு சொல்லும் போது, ஆமா அந்த மாதிரி தான் இவனை செஞ்சிருக்காங்க, என் பாட்டிக்கு வந்து ஒரு பேரன் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசை, அதுக்காக தான் இந்த ரோபோட்டை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, ரோபோட் வாங்குற அளவுக்கு நீங்க பெரிய பணக்காரங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் தான் அந்த கனிஷ்மா குரூப்போட ஓனர்னு சொல்ல, ஏங்க சும்மா இருங்க, திரும்ப திரும்ப அந்த பொய்யே சொல்லிட்டு இருக்காதீங்க, என்ன உங்களோட சேவிங்ஸ்லாம் போட்டு தானே இதை வாங்குனீங்கன்னு சொல்ல, அந்த டைமுக்கு கரெக்டா பாட்டி வந்துடுறாங்க. அவங்க கையில வந்து 2-3 கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும் இப்ப பாட்டி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப பாட்டியும் அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருமா, நான் தான் இவனோட பாட்டி, வேணா பாத்தினா தெரியும், எங்க 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லி 2 பேரும் சகை காமிச்சிட்டு இருக்க. பாருமா எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்க, உனக்கு ஏதாவது நாங்க கிஃப்ட் கொடுக்கணுமே சொல்லி 2-3 கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அதுல ஒரு மர லாக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை பாக்குற ஹீரோனும் ஓகே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, நம்ம அதை வச்சுக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து மனசுல யோசிக்கிறாரு, இந்த மரம் உலகத்திலேயே 2 தான் கிடைக்கும், அது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பாட்டி வந்து ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதுவும் உன்னோட கிஃப்ட் தாமா, ஆனா இதை இப்ப நீ பிரிக்காத, ஒரு நாள் நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீ என் பேரனோட ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லும்போது, ஆனா ஹீரோயின் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஓகே ஏதோ ஒரு பத்திரம்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்க அசிஸ்டன்ட் வந்து, மேடம் இந்த மாதிரி ஐஸ்லாண்ட் ஓனர் வந்து அந்த ஆக்ஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கான், நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்ப நம்மளும் அந்த ஆக்ஷனுக்கு போறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆக்ஷன்ல தான் காமிக்கிறாங்க. எப்பவும் போல அந்த லீ பையன் வந்து ஹீரோயின் கிட்ட ஒம்பழுத்துட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, என்கிட்டே ஏன் பிரச்சனை பண்றேங்கும் போது, இங்க பாரு இன்னையோட ஆட்டம் முடிய போகுது, நான் சீக்கிரமா அந்த ஐஸ்லாண்ட் ஓனரை வந்து மீட் பண்ண போறேன், அப்படி மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா கொலாபரேஷனும் எனக்கு கிடைச்சிடும், நான் அப்ப நீ காலில் விழுந்து கெஞ்சுவன்னு சொல்ல, அந்த டைமுக்கு வந்து ஆக்ஷன் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லும்போது 2 பேரும் கலைஞ்சு போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஆக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு கருங்கல் மாதிரி ஒரு பொருளை காமிக்கிறாங்க. அந்த பொருளை பத்தி அவன் நினைச்சு பாக்குறான். லீ போன டைம் ஹீரோயின் தான் இதை வாங்கியிருப்பாங்க, பார்க்கும்போது சாதாரண கல்லா இருந்தாலும் இது ரொம்ப காஸ்ட்லியான கல்லு, அதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அந்த கல்லை வாங்குறதுக்காக ரேட்டை அதிகப்படுத்திட்டு இருக்க, உன்கிட்ட இவ்வளவு காசு கிடையாது, என்ன என் அப்பாவோட காசை எடுத்து வாங்கலான்னு பாக்குறியாங்கும் போது, ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, நான் அவரோட மருமக, வாங்குறதுல தப்பு இல்லையே, நாள முடிஞ்சா நீயும்
வாங்கிக்கன்னு சொல்லி அவன் நக்கலா சொல்ல அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல், இந்த பொருளை வந்து நான் இன்ஃபினிட்டி போட்டு வாங்கிக்கிறேன்னு, அப்படின்னா வந்து எவ்வளவுதான் ஏழை எடுத்தாலும் அந்த காசுக்கு மேல அவர் கொடுத்து வாங்கிக்கிறேங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்படி பார்த்தா அந்த பொருள் அவங்களுக்கு தான் சொந்தம். அதை யார் சொல்றான்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். ஹீரோவும் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஹீரோயினும் யாரா அந்த பொருளை வாங்குறான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோவும் டக்குன்னு குனிஞ்சிக்கிறாரு, எங்க நம்மள கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, மேடம் எங்க பாஸ் வந்து உங்களுக்காக இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க சொன்னாரு சொல்லும்போது, யார் அந்த பாஸ், எதுக்காக நமக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினை யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த லீயை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க ஏலத்துல வர எல்லா பொருளையுமே அசிஸ்டன்ட் வாங்கிக்கிறாரு. அதை பார்க்குற லீக்ல கடுப்பாகுது, என்ன நாங்கெல்லாம் பொருள் வாங்க வேணாமா, நீ மட்டுமே வாங்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு திறமை இருந்தா நீ வாங்கிக்கோ சொல்லி அசிஸ்டன்ட் நக்கலா கலாச்சி விட்டுறாரு. ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு நன்றி சொல்லிட்டு, நான் வந்து உங்க பாஸை பார்க்கணுமேங்கும் போது, கண்டிப்பா மேடம் நான் ஒரு நாள் உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் தரேன், அன்னைக்கு நீங்க வாங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோ தான் வராரு. அதை பார்க்குற ஹீரோயினும், நீங்க இங்க என்ன பண்றீங்கும் போது, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், அப்ப இந்த எல்லா பொருட்களையும் என் கையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் அந்த பொருட்கள்லாம் கீழே வச்சுக்கிட்டு இருக்க அந்த டைமுக்கு ஜியானோட குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா லீ தான் வந்து அவனை குண்டு கட்ட தூக்கி வந்துட்டு இருக்கான். அதை பார்க்குற ஹீரோயினும், ஒழுங்கா என் பையனை கீழே விடுன்னு சொல்லும் போது அவன் அந்த பையனை கீழே விட்டுறான். அப்ப ஹீரோயின் வந்து உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி அவ பாசமா கேட்டுட்டு இருக்க. அப்ப லீயும் இவ என்ன உன்னோட பையனா சொல்லி கேட்கும்போது, நீதான் மனுஷனா, சின்ன குழந்தைகிட்ட இப்படிதான் நடந்துப்பியான்னு சொல்லி திட்டிட்டு, என்னடா ஒரு ஒன்னு ரொம்ப காயப்படுத்திட்டாருன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இந்த அங்கிள் வந்து என்கிட்ட ரொம்ப கோவமா பேசினாரு, எனக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு, அதான் நான் திரும்பி பேசினேன், இவர் இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்ல. அப்ப லீ பாக்குறாரு, என்ன ஹீரோயின் இவ்வளவு அழகா பேசுறா, ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கு குழந்தை இருந்தா கூட இவ இப்படித்தான் பாசமா பாத்துட்டு இருந்திருப்பாளோ, நம்ம தான் அதை மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், யாராவது உன்னை புள்ளி பண்ணா அந்த டைம்ல நீ எப்படி நடந்துக்கணும் அதை சொல்லுங்கும் போது, இப்போ நான் அதை மாதிரி செய்யவாங்க கண்டிப்பான்னு சொல்ல. அப்ப ஜியான் வந்து லீய போட்டு அடிச்சு போடுறான். அதை பார்த்த லீயும், என்னடா நண்டு சுண்டெல்லாம் என்ன அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவரு கோவப்பட அந்த டைமுக்கு அவர் ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஜியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க உடனே வாங்கன்னு சொல்ல. அவனும் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறான். அங்க ஜியா வந்து செமையா சண்டை போடுறா, இங்க நான் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்க, உனக்கு எங்க ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஐஸ்லாண்ட் ஓனர் வந்து நம்ம பார்க்கணும்ல, அவரை பார்க்க போகும்போது ஏதாவது கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்ஷனுக்கு போயிருந்தேன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவளாம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப லீயும் வந்து பாக்குறான், இந்த நிலைமை நமக்கு தேவையா, இவானாகி வந்தும் சந்தோஷமா இருக்க முடியலையே, இவ மேல நமக்கு லவ்வே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவ கூட நம்ம இருக்கணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோவோட பழைய வீட்டுக்கு தான் வராங்க. அப்ப அங்க மேடெல்லாம் வந்து ஹீரோக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்கன்னு கேட்கும்போது, அப்ப ஹீரோவும் என்ன எனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க, யங் லேடிக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்ல. அப்ப ஹீரோயினுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா ஹீரோ கிட்ட வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, அம்மா இவங்க எல்லாமே என்னோட உமன்ஸ் சொல்ல. என்னது உங்களோட உமானு கேட்க, அச்சாச்சா நீ ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காத, இவங்க எல்லாருமே என்னோட மேட்ஸ், எனக்கு சேவை பண்றவங்கன்னு சொல்ல. இப்போ நீங்க தான் வந்து அந்த குரூப்போட ஓனரான்னு சொல்ல. ஆமா நானே தான் சொல்ல, என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண, ஆனா அதை நீ மீறிட்டிலன்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க வர. சும்மா இருமா, நான் உன்கிட்ட 1க்கு 3 வாட்டி சொல்லிட்டேன் நான் தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு, நீ தான் என்ன நம்பவே இல்லைன்னு சொல்ல. அம்மால நீ சொன்ன, நான் தான் நம்பவே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானம் ஆயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் வெளியில வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அவர் ஒளிஞ்சிக்க, போதும் நீங்க ஒன்றும் ஒளிய தேவையில்ல, எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல. மேடம் சொல்லி அவனும் சிரிச்சுக்கிட்டே வர. அந்த இடத்துல வந்து கோல்டெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்க்குற ஹீரோயினும், என்ன எல்லா கோல்டையும் வீட்டில் வந்து வச்சிட்டு இருக்குன்னு சொல்ல. ஆமா அது இடம் பத்தாம கொண்டு வந்து இங்க வைப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிறகு ஒரு பார்ட்டியில காமிக்கிறாங்க. அங்க ஜியான் வந்து ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்குடா என்ன இங்க அழைச்சிட்டு வந்தேன்னு. அப்பதான் உங்களை இங்க சர்ப்ரைஸா அழைச்சிட்டு வர சொன்னாரு, ஏன்னா வந்து இன்னைக்கு அபிஷியலா உங்களை ஒய்ஃப்னு சொல்லி அறிமுகப்படுத்த போறாரா, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லீவ் வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச வர. அந்த டைமுக்கு ஜியான் வந்து, நீங்க இங்க வராதீங்க வழுக்க அங்கிள்னு சொல்ல. டே யாரை பத்திடா வழுக்குன்னு சொல்றேங்க போது, ஆமா இன்னும் 5 வருஷத்துல உங்க தலைமுடியெல்லாம் கொட்டி நீங்க வலிக்கே ஆயிடுவீங்க, நான் உங்களை ஸ்கேன் பண்ணது மூலமா இது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே, ஆமா இவர் ஹேர் போயிடுங்கிற பயத்துல நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, இதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணாரு தெரியுமான்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியல, அப்புறம் எப்படி உனக்கு இது தெரியும் சொல்லி கேட்கும்போது, இப்போ நான் என்ன சொல்லன்னு சொல்லி ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஐஸ்லாண்ட் ஓனர் வந்துட்டாருன்னு சொல்லி இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவனும் டைவர்ட் ஆகி, சரி ஓகே நான் அவனை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனு கீழே வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் தான் பேசிட்டு இருக்காரு. அதை பாக்குற அவனும், இவன் தானே அன்னைக்கு ஆக்ஷன்ல ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணா, அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஐஸ்லாண்ட் ஓனர் யாருன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க.
இங்க ஹீரோயின் வந்து எங்க ஹீரோவை காணும்னு சொல்லி ஜியான் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ அங்க வந்து பயன்படுத்தி விட்டுறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இப்படியா வருவீங்க, நான் பயந்தே போயிட்டேன்னு சொல்ல, சும்மா எல்லாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்ல. அப்ப ஜியானும் வந்து சரி நான் வந்து வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இங்க லீ பையன் வந்து ஹீரோயின் கிட்ட தெரியும் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நேரா வரான். உனக்கு அந்த ஐஸ்லாண்ட் ஓனரை தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா தெரியுமே, அதுக்கு என்ன இப்பங்கும்போது உனக்கு தெரியும்னா அப்பயே என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, அவரை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர்கிட்ட நான் அழைச்சிட்டு போன்னு சொல்ல, அவர்கிட்ட ஏன் நான் உன்னை அழைச்சிட்டு போகணும், அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை சொல்லும்போது ப்ளீஸ் அவரை நான் ஒரே ஒரு முறை பார்க்கணுங்கும் போது சரி நீ அவரை பார்க்கணுமா, அவரு வேற எங்கேயுமே இல்லை இங்கதான் இருக்காருன்னு சொல்லும்போது என்ன இங்கதான் இருக்காரா, எங்க இருக்காருன்னு சொல்ல, இதோ என் பக்கத்துல நிக்கிறாரு இவர் தான் சொல்ல, அதுக்கு அவன் வந்து நம்பவே மாட்டேங்கிறான். என்ன என்கிட்டயே வளாரியா, உன் பிச்சைக்காரன புருஷனை போய் ஐஸ்லாண்ட் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு எங்க அவருன்னு சொல்லி கேட்க, என்னங்க இவன் சொன்னா நம்ப மாட்டேங்கிறான், வேணா நீங்க உங்களோட பவரை கம்மிங்கன்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ வந்து கை தட்டுறாரு. அப்ப அங்க இருந்த வெயிட்டர்ஸ்லாம் அவங்களோட கோட்டை கழட்டி போட்டுட்டு நேரா வந்து லீயை பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து மாறு வேஷத்துல ஹீரோவோட பாடி கார்டு தான் இங்க இருந்திருக்காங்க போல. அப்ப லீ வந்து எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க, அவன் தான் வந்து ஐஸ்லாண்ட் ஓனர்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை தான் பிடிக்கணும்னு சொல்லி இப்பயும் லீ கத்திக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து பாஸ் சொல்லி கூப்பிடும்போது அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுது. அப்போ உண்மையாவே வந்து ஐஸ்லாண்ட் ஓனரா, இவ்வளவு நேரம் நம்ம வாயை கொடுத்து பேசினது அவன் கிட்டயா, போச்சு இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் என்ன இப்பயாவது புரிஞ்சுதா யார் ஐஸ்லாண்ட் ஓனர்னு, ஒழுங்கா அவனை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்ல பாடி கார்டா அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோனோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணதுக்கும் ஓகே, அதோட நமக்கு வந்து கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதுக்கும் சேர்த்து உங்களுக்காக நாங்க கங்க்ராச்சுலேட் பண்றோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே ஓகே இதுக்கு நான் ட்ரீட் வைக்கிற விதமா நைட் எல்லாரும் கிளப்புக்கு போலான்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற அசிஸ்டன்டும் சார் உங்களை பார்க்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கும் போது அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம், இது ஒன்றும் சாதாரண பூக்கள் கிடையாது, அவ சுவாசிக்கும் போது அவளோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற அசிஸ்டன்டும் சார் முழுசாவே பொண்டாடி தசனா மாறிட்டாரு போலியன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க நைட்டு கிளப்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அங்க லீ வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க அவன் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிட்டு பேபி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ தான் என் வாழ்க்கையோட ரொம்ப லக்கி சாம், நான் உன்னை விட்டது மிகப்பெரிய தப்பு, திரும்பவும் நீ ஏன் கூட வந்துரு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்க. இப்படி அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத அங்க ஹீரோ வந்து பாத்துறாரு. அவருக்கு செமையா கோவம் வருது, இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பண்ணின்னு பாத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, வேணுங்கிறப்ப வச்சுப்ப வேணாங்கிறப்ப கழட்டி விடுவேன், நான் ஓன் பின்னாடியே வந்துட்டு இருக்கணுமா போடான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் வந்து விட மாட்டேங்கிறான். இல்ல பேபி நீ எனக்கு தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நீ எதுக்கு இவன் கூட எல்லாம் பேசிட்டு நிக்கிற, வா போகலாம்னு சொல்லிட்டு வெளியில அழைச்சிட்டு வந்துடுறாரு. அங்க வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போய் நீ எதுக்கு அவன் கூட பேசுற, அவங்க கிட்ட பேசும்போது என்னால அதை பொறுக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குன்னு சொல்ல. அப்படியா, ஆனா நான் உனக்கு சொந்தமானவன் அது உனக்கு புரியலையான்னு சொல்லி கேட்க. ஆமா எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னால ஜெலஸை கட்டுப்படுத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் தங்கச்சிக்காரி வந்து ஹீரோயினை பார்க்க வரா. அதை பார்க்குற ஹீரோயினும் இவங்க என்ன பண்றான்னு சொல்லி யோசிக்கும் போது பின்னால இருந்து ஆட்கள் வந்து அவளை அடிச்சிடுறாங்க. பிறகு ரெண்டு பேரையும் ஒரு பாமால கட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாது, அப்படி சந்தோஷமா இருந்தினா அது என்னால பொறுக்க முடியாது, உனக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாமே எப்பவுமே எனக்கு தான் சொந்தமா இருக்கணும். இப்போ இங்க லீ வருவாரு, அவர் வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு, நீ இந்த இடத்துல சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு லீயும் வரான். அங்க இருக்கிற அடியாலும் இங்க ரெண்டு பேர்ல நீ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், யாரை காப்பாத்தி கூட்டிட்டு போறேங்கும் போது இப்ப லீக்கு தான் வந்து ஹீரோயின் மேல பாசம் வந்துருச்சு, அதனால அவனும் ஹீரோயின் சொல்ல வர. அப்ப அந்த ஜியா பொண்ணு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல. அதை கேட்டோன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமா சொல்லி கேட்கும்போது ஆமா உன்னோட குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்ல. குழந்தையா ஹீரோயினான்னு வரப்ப அவனுக்கு வந்து குழந்தை பெருசா தெரியுது. அதனால ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிடு, எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஜியாவை காப்பாத்துறேன்னு சொல்ல. அந்த அடியாட்களும் வந்து ஜியாவோட கட்ட அவுக்க போக அப்ப ஏதோ ஒரு கம்பு வந்து அவன் மேலேயே அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஜியாவை கட்டி வச்சதோட தலையில ஒரு ஆப்பிள வச்சு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து அவ தலையில இருக்கிற ஆப்பிள குறி பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஜியாக்கெல்லாம் வந்து உயிரே போயிட்டு இருக்கு. அப்ப அங்க லீ சொல்றான் இங்க பாருங்க அவளை விட்டுருங்க, அவ பிரெக்னெண்டா இருக்கா, என்னோட குழந்தை அவளோட வயிற்றுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல. ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனா அவ பிரெக்னெண்டா இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அவ வயிற்றுல இருக்கிறது உன்னோட குழந்தை இல்லையேன்னு சொல்ல. அதை கேட்கிற அவனுக்கு ஷாக் ஆகுது. என்ன இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாகும் போது ஆமா உண்மைதான், நீ தான் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே நீ கவனிக்கிறது கிடையாது, நீ ஜிம்முக்கு போகும்போது ரொம்ப சாஃப்டா இருந்த, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் உனக்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுத்தேன், அதுல இப்படி உனக்கு பாதிச்சிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னோட தப்பு எதுவும் சொல்ல. அடி பாவி என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொல்லி அவனும் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு வந்து எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்ல. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லி ஹீரோ வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ வந்து காலில் பாக்குறாரு, அவங்களுக்கு நல்லா அடிபட்டு
இருக்கு. அவருக்கு வந்து அந்த அக்கு பஞ்சர் வைத்தியம்லாம் தெரியும் போல, அதை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன இன்னைக்கு ஹீரோ மாதிரி வந்து இந்த பியூட்டியை காப்பாத்தினீங்க போலங்கும் போது, ஆமா என்னோட பொண்டாட்டி கஷ்டம் வந்தா நான் சும்மா இருப்பேனா, அதான் உன்னை காப்பாத்திட்டேன்னு வந்து சொல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஜியான் வேற தனியா இருக்கான், அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி கேட்க, அதை கேட்கிற ஹீரோவும் அதே தான் நானும் சொல்ல வந்தேன், ஜியானும் பாவம் தானேன்னு சொல்ல, ஆமா ஆமா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அவனுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு ரோபோட் செஞ்சு கொடுத்துடலாம், அப்ப அந்த 2 பசங்களையும் நம்மளே சேர்ந்து வளர்க்கலாம் சொல்ல. அதை கேட்டோன்னு ஹீரோக்கு புஷ்ன்னு ஆகிடுது. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் நிஜமாவே குழந்தை பெத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா ரோபோட் செய்யலாம் சொல்றங்க போது, என்னது குழந்தையா, என்னோட கரியர்ல சக்சஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் தான் நான் குழந்தைய பத்திலாம் யோசிப்பேன்னு சொல்ல. இங்க பாருமா, நீ குழந்தைய மட்டும் பெத்து கொடு, அதை பாத்துக்கிறது துடைக்கிறது பழகுறதுல இருந்து நான் பாத்துக்கிறேன், உன்னை எந்த வகையில நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் பேசி பெண்களை ஏமாத்துற ஆண்கள் 97% இருக்காங்களான்னு சொல்லி அங்க ஜியான் வந்து சொல்லிட்டு இருக்க. அது கேட்கிற ஹீரோக்கு கோவம் வருது, இவன் எதுக்குடா இப்ப இங்க வந்தான்னு சொல்லிட்டு, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் உனக்கு யாரா சிக்கன் கொடுத்ததுன்னு சொல்லி அவன் திட்ட. அதை பார்த்து அவனை பயந்து போய் அம்மா சொல்லி ஓடி போக. அப்ப ஹீரோயினும் எதுக்காக இப்ப குழந்தைய திட்டுறீங்க, அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவன் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஜியான ஹீரோவை பார்த்து வலுப்பு காமிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. அம்மாடி உனக்கு என்னமாச்சு, உனக்கு கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு அடி எதுவும் படலையும் சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒன்று பண்ணவங்களாம் நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியை கிளம்பி போக. அதை பார்க்குற ஹீரோயினும், ஏங்க என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க, போய் பாட்டியை தடுங்க, அவங்க தனியாக போகிறாங்கன்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி, என் பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்க தனியாகவே எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோ வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாஃப் டே, எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல எல்லாரும் ஜாலின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காங்க, மேம் இந்த மாதிரி லீயும் அவங்க ஒய்ஃபும் வந்து பைத்தியம் ஆயிட்டாங்களா, 2 பேரும் ஹாஸ்பிட்டலே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்க. அதை பார்க்குற ஹீரோயினும், அவனுக்கு நல்லா வேணும், எனக்கு சீட் பண்ணாங்களே நல்லா அனுபவிக்கிட்டேன்னு சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ ரொமான்டிக்கா வந்து நிற்கிறாரு. அதை பார்க்குற அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட. அப்போ ஹீரோவும் ஏதோ ஒரு இலை மாதிரி வச்சிருக்காரு, அதை கொண்டு வந்து கொடுக்க. ஒரு பொண்ணுக்கு இதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் கேட்க, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுக்கு தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல. சரி இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, வா உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி ஒரு லேக் மாதிரி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மோதிரத்தை கொடுத்து ப்ரொபோஸ் பண்றாரு. அப்போ ஹீரோயினை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துப்பாரு, அப்புறம் எந்தவித காரணமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லியிருப்பாரு, அது ஏன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ற மாதிரி அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி சட்டை போட்டுட்டு நின்றுப்பார்ல, அப்போ ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. அந்த ஹோட்டலில் உள்ளவங்களாம் அவர் திட்டிருப்பாங்க, நீ உள்ள வரக்கூடாது உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு. அப்ப அங்க ஹீரோயின் வந்து, ஏன் இப்படி பண்றீங்க, இவருக்கான சாப்பாடு பேமெண்ட்டை நானே பே பண்றேன், அவரை சாப்பிட அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நல்ல பொண்ணா இருக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல வந்து லீயும் அந்த தங்கச்சிக்காரையும் பேசிட்டு இருந்திருப்பாங்க, நீங்க என்ன தானே காதலிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது என் அக்காவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. அதை வந்து அவரும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்களா. அப்ப லீயும் வந்து ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு அவளை அனுப்பி வச்சிருப்பான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பையனா கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லைஃப்ல நடந்தது. அதை இப்ப ஹீரோ யோசிச்சு பார்த்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் அவனை முன்னாடியே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னு சொல்ல. அதை கேட்கிற ஹீரோயினும், நான் ஏற்கனவே ரீபான் ஆகியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி உங்களுக்கும் போன லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயங்கள் ஞாபகம் வருது போலன்னு சொல்ல. அதுக்கு அவரும் சரி ஏதோ ஒண்ணு, ஆனா போன லைஃப்ல என்னோட லைஃப் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா இந்த லைஃப்ல நான் எந்தவித தப்பும் பண்ண மாட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண போக. அப்ப அங்க 2 குட்டி பசங்க வந்து போது நிறுத்துங்க நாங்க இங்கே தான் இருக்கோம்னு சொல்ல. அதை பார்க்குற ஹீரோ கோவப்படுறாரு, உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ரூம் கதவை தட்டாம வராதிங்கன்னு சொல்ல, நீங்க ரூம் கதவை சாத்தாம தூங்க வந்தது உங்களுடைய தப்பு, அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பசங்களும் பெட்டுக்கு வருதுங்க. இவங்க இந்த 2 பசங்களும் வந்து ஹீரோயினோட பசங்க தான். இப்படியே ஹீரோ வந்து அந்த 2 குட்டி பசங்கள்ட்டையும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடவும் அதை வந்து ஹீரோயின் சமாதானப்படுத்துவோம். இப்படியே இருக்க அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.